வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ்லேருந்து நியூ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். பணியிடம் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. எக்கச்சக்க வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண உங்களுக்கு February 9 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கௌரவ விரிவுரையாளர்கள், அதாவது கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 426 வேக்கன்சி தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பார்த்தீங்கன்னா 1677 வேக்கன்சிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இப்போ 29 பாடப்பிரிவுகளில் இந்த 426 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் February 4 February 9 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் நேர்முக தேர்வு இதில் நீங்கள் வச்சுருக்க மதிப்பீடுகளின் வச்சு தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான கைட்லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது www.tngasa.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையுமே பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுலேயுமே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கவங்க எல்லாருமே 200 ரூபா ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணணும். அந்த ஃபீஸையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 8 ரீஜியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு ரீஜன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அந்த ரீஜனில் நீங்கள் 3 மாவட்டங்களில் வந்து உங்கள் விருப்பப்படி வரிசைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ரீஜனில் நீங்கள் 3 மாவட்டங்களில் இருக்க வேக்கன்சிஸ்க்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்களோ அந்த அப்ளிகேஷனை தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 57 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அதுவும் 1/7/2025 அந்த டேட்குள்ளே அவங்க சொல்லியிருக்க இந்த 57 ஏஜுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதியில் நீங்கள் முதுநிலை பட்டத்தில் வந்து குறைந்தபட்ச மதிப்பெண்ணை 55% வச்சுருக்கணும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி பிடபிள்யூடி கேட்டகரினா 50% மார்க் வச்சுருந்தாலே எலிஜிபிள். பிஜி முடிச்சுட்டு அதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அல்லது அவங்க சொல்லியிருக்க மாதிரி நெட்டு ஸ்லெட்டு செட்டு இந்த தகுதி உங்ககிட்ட இருக்குன்னா நீங்களுமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் பார்த்திங்கன்னா கல்வியில் மதிப்பீடு பார்த்திங்கன்னா 85% மதிப்பெண்கள் வந்து தருவாங்க. நேர்முக தேர்வுக்கு 15 மதிப்பெண்கள் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 மதிப்பெண்கள். ஸோ இதை வச்சு தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாட வாரியான கல்வி தகுதிக்கான அந்த மதிப்பெண் பகிர்வு எந்த பேசிஸில் தராங்கங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு நெட் அண்ட் ஜேஆர்எஃப் முடிச்சிருக்கீங்கன்னா 85 மார்க் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஹெச்டி முடிச்சுட்டு நெட்டை மட்டும் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா 83 மார்க்கு. பிஹெச்டி முடிச்சுட்டு செட்டு ஸ்லெட்டு முடிச்சிருக்கீங்கன்னா 81 மார்க்கு. பிஹெச்டி முடிச்சுட்டு 79 மார்க். பிஹெச்டி மட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா 79 மார்க்கு.
முதுகலை பட்டம் அதாவது பிஜி முடிச்சுட்டு நெட் அண்ட் ஜேஆர்எஃப் முடிச்சிங்கன்னா 77 மார்க்கு. அதே மாதிரி பிஜி முடிச்சுட்டு நெட்டு முடிச்சிங்கன்னா 75, பிஜி முடிச்சுட்டு செட்டு ஸ்லெட்டு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா 73 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜுக்கு 5 மார்க்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு 5, பர்சனாலிட்டி ஸ்ட்ரைட்ஸுக்கு 5ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து 15 மார்க் வந்து இன்டர்வியூக்கு தராங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. உங்களுக்கு 11 மாதங்கள் இதோட ஒர்க் இருக்கும். மந்த்லி உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா மண்டலம் வாரியாக தேர்வுக்குள்ளே வந்து யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த உறுப்பினர்கள் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ லெட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலமாக அனுப்பப்படும் அல்லது இணையதளத்தின் மூலமும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 426 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களையுமே மேக்ஸிமம் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, தென்காசி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், திருச்சி, வெள்ளூர், விழுப்புரம், விருதுநகர்னு சொல்லி எல்லா மாவட்டங்களுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் 426 வேக்கன்சிஸ். இதில் உங்களுக்கு 29 பாடங்கள் வந்து எடுத்துக்க சப்ஜெக்ட் வைஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதில் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதே மாதிரி பயோடெக்னாலஜி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிஸ்ட்ரி, காமர்ஸில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸு, காமர்ஸ்லி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்லி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸில் கோஆப்ரேட் செக்ரட்டரிஷிப், அதே மாதிரி காமர்ஸில் ஜென்ரல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கஸ்டம் டிசைன் அண்ட் ஃபேஷனிங், எக்கனாமிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இங்கிலீஷ், என்வைரன்மெண்டல் சயின்ஸு, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஜியாலஜி, ஹோம் சயின்ஸு, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியல் ஒர்க், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தமிழ், டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லி 29 பாடங்கள் உங்களுக்கு வந்து 426 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 8 ரீஜியன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி அண்ட் வெள்ளூர், இதுதான் அந்த 8 ரீஜியனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு ரீஜன் செலக்ட் பண்ணிவிட்டு 3 மாவட்டங்களுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங், ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன், அப்லோடிங் சர்டிஃபிகேட்ஸு, ஃபீஸ் பெய்ட் பண்ணுறது, அப்ளிகேஷன் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் அவுட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் கேண்டிடேட்டோட நேமு, மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பரு, அப்புறம் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி ஓடிபி என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணணும். அதெல்லாமே பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் போய்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்ளிகேஷன் என்ட்ரியில் பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ட்ரி பண்ணணும். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபார்மு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் எல்லா ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செலெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணணும். ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைன் மூலமாக கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்திற்கோ அல்லது சம்மந்தப்பட்ட கல்லூரிக்கோ போஸ்ட் மூலமாக அனுப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சாம்பிளுக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரிஜினல் அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. எல்லா போஸ்டிங்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். உங்கள் ஊர்லேயே இருக்க கவர்மெண்ட் காலேஜில் போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.